கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ரெண்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒன்று நம்மளுடைய விராட் கோலியை பற்றி, இன்னொன்று ரவீந்திர ஜடேஜா பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் அப்டேட், ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு, சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் எல்லா அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் ஆஃப்ரிக்கா T20. ஸோ ஜோ பக் சூப்பர் கிங்ஸ், அதாவது நம்மளோட ஃபேப் டூ பிளஸி தலைமையிலான டீமுக்கு தான் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ரெண்டு பிரான்ச்சைஸும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் பண்றது அந்த ஜேஎஸ்கே அப்படிங்கிற டீம். ரீசன் ஃபேப் டூ பிளஸி அப்படிங்கிற ஒரே ஆள் தான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா கடைசி ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் புஷ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ செமிஃபைனலில் சொத்து போயிட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ மறுபடியும் சன்ரைஸ் போயிருக்காங்க அண்ட் தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த ஃபைனல் நடக்க போகுது. அண்ட் பேக் டு பேக் ஃபைனல், போன தடவை டைட்டில், இந்த தடவை டைட்டில் அடிப்பாங்களா சன்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்திய நேரப்படி இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறேன், இன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபைனல் நடக்குது. ஸோ இதோட சவுத் ஆஃப்ரிக்கா T20 முடிஞ்சு அண்ட் ஃபேப் டூ பிளஸி இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்துட்டு ஆர்சிபி கேம்ப்ல ஜாயின் பண்ணுவார். ப்ரீ ஈவெண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பயிற்சி ஆட்டங்கள் இருக்கு. ஸோ பிளேயர்ஸோட ஸ்குவாடு வந்துட்டு நம்ம செலக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆர்சிபி கேம்ப்ல இன்னும் 2 வாரத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறதான் இது ஒரு கம்ப்ளீட் அப்டேட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஆர்சிபி அப்படின்னு சொன்னாலே இன்னொருத்தர் தான் ஞாபகம் வருவார், வேற யாரும் கிடையாது, விராட் கோலி. ஸோ அவர் தான் முதல்ல ஞாபகம் வரணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ஜெர்சி ஈவெண்ட் வந்துட்டு நடக்க போதுங்க. அதில் வந்துட்டு ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில், ஃபேப் டூ பிளஸி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த எல்லா பிளேயருமே வந்துட்டு மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ரீயூனியன் பண்ண போறாங்க. ஸோ லைக் போன வருஷம் எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் மிஸ்டர் நாக்ஸ் போன தடவை வந்துட்டு அவருடைய நேம் நான் மிஸ் பண்ணிட்டேன், கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, ப்ரோ அவர் எப்படி ப்ரோ நீங்க மறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேம் மறந்துட்டேங்க, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஃபன்னான சில இன்டர்வியூவோட எல்லாருக்கூடையும் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுட்டு ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காரு அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி ஸோ 3வது டெஸ்ட்ல விராட் கோலி இருக்காரா இல்லையானுங்கிறது இப்போ வரைக்குமே கேள்விக்குறி. ஆக்சுவலாக 3வது டெஸ்ட்டோட ஸ்குவாடு தள்ளி போயிருக்கு. ஸோ ஆன் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 2 பேர், ஒன்று விராட் கோலி, இன்னொன்று ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் நியூஸுங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்தாருன்னு தெரியணும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு சில நோய்கள்லாம் கூட இருந்துன்னு சொன்னாங்க, தூக்கத்திலலாம் நடப்பார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அவங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு அவரை வளர்த்து ஸோ ஒரு ராஜ பரம்பரை அது வழியாக வந்தவங்க. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட அப்போ மணியெல்லாம் இல்லை. ஸோ ரவீந்திர ஜடேஜா கிரிக்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய மணியே இருந்துச்சு. அதுலேயும் 2011 ராஜஸ்தானுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்ல வந்துட்டு அவர் போனாரு. பட் இருந்தாலும் அந்த அமௌண்ட் பத்தாது, நான் வேற ஒரு டீமுக்கு போறேன்னு சொல்லும்போது ஸோ ஐபிஎல் பேன் லிஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட நேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்துட்டு மிகப்பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவில் அதிக சம்பளம் வாங்குறவர் அவர் தான், 16 கோடி. ஸோ தோனி கூட பார்த்தோம் அப்படின்னா 12 கோடி சம்திங் தான். தோனி எனக்கு கம்மியான பிரைஸ்ல ரீடைன் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ரவீந்திர ஜடேஜா அதிக பிரைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா ஜடேஜாக்கும் அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்க அப்பா இப்போ ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை ஜடேஜா அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் ஸோ ஜடேஜாக்கும் ஒய்ஃபுக்கும் இனிமேல் சம்மந்தம் கிடையாது. எனக்கு பென்ஷன் பணம் வரும், நான் வந்துட்டு இனிமேல் எப்படி வாழணும்னு தெரியும், என்னோட ஒய்ஃப் நேமையும் என் நேமையும் அவர் கூட சேர்த்து பேசுறது அப்படிங்கிறது இனிமேல் வேண்டாம், அவங்க தனி நான் தனி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு அஃபீஷியலாக ஒரு நியூஸ் சேனலில் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நேம் அப்படிங்கிறத சொல்ல முடியல, நீங்கள் வந்துட்டு போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அஃபீஷியலாக கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ இதனால ஜடேஜா சைடில் இருந்து பிரச்சனையா இல்லை அவங்க அப்பா ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு ஒதுங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போயிட்டு இருக்கு. பட் ஆனால் ஜடேஜாவை தான் நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் போனால் கூட அவரை தான் வந்துட்டு பேட் வேர்ட்ஸில் திட்டுறதாகட்டும், இவன் இப்படிப்பட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிரச்சனை ஜடேஜா சைடில் இருக்கிற மாதிரி தெரியலைங்க, அவங்க அப்பா தான் வேணும்னே சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் கோ. என்னன்னா இப்போ டெஸ்ட்டில் ஸ்குவாடில் அவரோட பேரை வந்துட்டு சேர்க்கணும், அதாவது 3வது டெஸ்ட்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஜடேஜா இருக்கிற மாதிரி இருந்தா, அவர் சண்டை போட்டுருக்கிற மாதிரி இருந்தா ஸோ போனது போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாரு. அவங்க அப்பா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம், நியூஸ் வைரல் ஆனதுக்கு அப்புறம் அவரு போய் கெஞ்சிட்டு இருக்காரு, அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால தான் இன்னும் சுவாரா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்குவாட்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயமே தெரியல. அண்ட் ரோஹித் சர்மா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஸ்குவாட்ல கண்டிப்பா அவர் தானே கேப்டன், அவரு கோச்சும் தானே சேர்ந்து பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கும் என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு என்னங்கிறது தெரியல. ஆக மொத்தம் அவருடைய பேர் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஜட்டு இல்லைன்னா குல்தீப் யாதவ் இல்லைன்னா அக்சர் பட்டேலுக்கு அந்த ப்ரொமோட் பண்ணி அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது விளையாட வைப்பாங்க. ஸோ ஜடேஜா மேலே பிரச்சனை இருந்தால் அவர் அவ்வளோதான், அவங்க அப்பா வந்துட்டு ஓகே நம்ம 2 பேர் தனியாக பிரிஞ்சு இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு மேட்ச் விளையாட வந்திருப்பாரு. அவர் மேலே பிரச்சனை இல்லை. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நேரில் போய் பார்த்து பேசுறதுக்காக போயிருக்காரு. ஸோ என்ன பிரச்சனையும் சுமூகமாக முடியும் அப்படிங்கிறத நான் நம்பலாம். ஸோ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஸ்குவாட்ல ஜடேஜா ஒரு பக்கம் எடுக்கணும், இன்னொன்று 3rd டெஸ்ட்லயாவது இந்த விராட் கோலி விளையாடுவாரா இல்லையா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோலி ஃபேன்ஸ் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. எனக்கே தெரியல, ஆனால் ஏன்
ஏன் இவ்வளோ நாள் லீவு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதில் ஒரு குட் நியூஸும் இருக்குது. இந்த குட் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் ஏபிடி வில்லியர்ஸ். சம்பந்தமே இல்லாமல் ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லியிருக்காரு. அப்போ தான் புரியுது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் விராட் கோலி ஃபேன்ஸுக்கும் டிவிலியர்ஸ் ஃபேன்ஸுக்கும் கோலிக்கும் ஏபிடி வில்லியர்ஸ்க்கும் எவ்வளோ ஒரு பாண்டிங். தினம் ஃபோனில் பேசுகிறாங்க, தினம் கனெக்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ அனுஷ்கா சர்மா அண்ட் விராட் கோலி ரீசெண்ட் டைமில் ஏகப்பட்ட பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணாங்க. அதில் அனுஷ்கா சர்மா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சே வந்துட்டு டீகோட் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ரைட்டு குட்டி கோலி ஆன் தி வே அப்படிங்கிற மாதிரி அனுஷ்கா சர்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு இன்னும் 100% கன்ஃபார்ம் இல்லை. ஸோ மேபி இந்த ட்ரெஸ் வந்துட்டு புது ஃபேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தப்போ எப்போ பார்த்தாலும் விராட் கோலி ஒரு பர்சனல் ரீசன் காரணமாக இந்த மாதிரி நான் வெளியூர் போகிறேன், ஸோ அந்த பர்சனல் ரீசன் காரணமாக வந்துட்டு நான் போய் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. இந்த பர்சனல் ரீசன் என்ன அப்படிங்கிறத டிவிலியர்ஸ் சொல்லியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா T20 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பிஸி கிரிக்கெட்டர் தான். ஆனால் இப்போ நடக்கிற டெஸ்ட்ல எல்லாம் அவர் ஏன் விளையாடலன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு அனுஷ்கா சர்மா அண்ட் விராட் எகைன் ஒரு பேபியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, இந்த தடவை ஒரு பையனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ குட்டி கோலி அந்திவே அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் அவர் வாயிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு லைட்டாக ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அவரே கூடிய விரைவில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ஓகே, ஸோ ஹாஸ்பிட்டலில் டேட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எல்லாமே ஓகேவா போகுதுன்னா தேர்ட் டெஸ்ட்டில் விராட் கோலியை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபுல் சீரீஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக ஐபிஎல்ல ஜாயின் பண்ணிடுவாருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதுதான் ஓவரால் கிரிக்கெட் அப்டேட். அண்ட் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் 23 28 எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா T20 ஃபைனல் இன்னைக்கு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு நம்மளுடைய ஃபேப் டூ பிளஸி இவங்க எல்லாருமே கிளம்பி வந்துருவாங்க. ஆர்சிபியோட ப்ரீ ஈவெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகுது. அது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் விமன்ஸ் ஐபிஎல்லாம் முடியணும். இதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வார கேப்பில் மென்ஸ் ஐபிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நடத்தி முடிக்கணும். பிகாஸ் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டான T20 வேர்ல்ட் கப் இருக்குது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ப்ரெஷரே இருக்குது. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.